இந்திய முறை மருத்துவத்தில் லங்கனம் பரம ஔஷதம், அதாவது பட்டினி பெருமருந்து அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலான மக்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி, பிபி, இருதய சம்பந்தமான நோய்கள், இன்க்ளூடிங் கேன்சர், ஸோ இது எல்லாத்துக்குமே உடம்புல அதிகப்படியான இருக்கக்கூடிய இந்த கலோரிஸ் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாருமே இன்றைக்கி சொல்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் காலேஜில் படிக்கும்போதெல்லாம் இந்த பிசிஓடிங்கிற விஷயமே அவ்வளோவா தெரியாது. மெனோபாஸ் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையை பெரும்பாலும் எடுத்துடுறாங்க. அது எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ கர்ப்பப்பையில் குழந்தை உண்டாகிறதுக்கு இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த கலோரிஸை லிவர் எலிமினேட் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் தான் இந்த அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம். இதற்காகத்தான் 2016 ஜப்பானை சேர்ந்த யோஷினோமா அப்படிங்கிற ஒரு டாக்டருக்கு நோபல் பரிசே கிடச்சிது. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ விரதம் இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா, நல்லதுன்னா எப்படி விரதம் இருக்கணும், இன்றைக்கி காலகட்டத்தில் நான் வேலைக்கு போய்ட்டும் விரதம் இருக்கலாமா, இந்த விரதம் இருக்கிறது உங்களுக்கு சயின்டிஃபிக்கலாகவே நமக்கு நல்லதா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு இந்த விரதம் இருக்கிறது ஒரு நல்ல தீர்வாக அமையுமா, ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்திய முறை மருத்துவத்தில் லங்கனம் பரம ஔஷதம், அதாவது பட்டினி பெருமருந்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லங்கனம் அப்படிங்கிறது பட்டினி, பரம ஔஷதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மருந்து, பட்டினி பெருமருந்துன்னு சொல்லுவோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கு இந்த உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கலோரிஸ் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 3 வேளை சாப்பிட்ணும். நம்ம 3 வேளை சாப்பிட்லன்னா நமக்கு வயிற்றுக்கு புண்ணு வந்துடும், அல்சர் வந்துடும், அப்புறம் நீங்கள் ரொம்ப தளர்ச்சி ஆகிடுவீங்க, இப்படிலாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 வேளை உணவோட இடையில ஸ்நாக்ஸ் வேறு. ஸோ இந்த விஷயங்கள் தான் பெரும்பாலான மக்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி, பிபி, இருதய சம்பந்தமான நோய்கள், இன்க்ளூடிங் கேன்சர், ஸோ இது எல்லாத்துக்குமே உடம்புல அதிகப்படியான இருக்கக்கூடிய இந்த கலோரிஸ் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பாரம்பரிய முறையிலே சொல்லியிருக்கக்கூடிய இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது மூலமாக எப்படி அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். விரதம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள். இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாருமே இன்றைக்கி சொல்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் காலேஜில் படிக்கும்போதெல்லாம் இந்த பிசிஓடிங்கிற விஷயமே அவ்வளோவா தெரியாது. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பாட புத்தகத்தில் இந்த பிசிஓடிங்கிறது ஒரு சின்ன பேராகிராஃப் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 5 பேரில் 3 பேருக்கு இந்த பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி அதாவது திருமணமானவங்களுக்கு குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனை, அதே மாதிரி மெனோபாஸ் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையை பெரும்பாலும் எடுத்துடுறாங்க. அது எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். 2 குழந்தைங்க பிறந்துருச்சுனாலே அந்த கர்ப்பப்பை நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கலோரிஸ் ஒரு முக்கியமான காரணம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்துக்குமே விரதம் இருக்கிறது ஒரு நல்ல தீர்வு அமையும். விரதம் இருந்ததுன்னா என்னெல்லாம் பிரச்சனை வரும், இதெல்லாம் நம்ம இருக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஆனால் நம்மளுடைய பாரம்பரியத்தில் இது எப்படி இருக்கணுங்கிறதும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்ட்டு. ஆனால் அது சொல்கிறது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அகப்பை அப்படின்னா கர்ப்பப்பை. ஸோ கர்ப்பப்பையில் குழந்தை உண்டாகிறதுக்கு இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய சின்ன வயசுலலாம் இந்த சஷ்டி பற்றிலாம் பெருசாக அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சதில்லை. இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு குழந்தையின்மைக்கான சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். ஸோ கொடுத்துட்ருக்கும் பொழுது சில பெண்களுக்கு இந்த சஷ்டி விரதம் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்ருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஐவிஎஃப், ஐயுஐ அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்க்கும் போகிறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு சிலருக்கு இந்த சஷ்டி விரதத்தை தொடர்ந்து அவங்களுக்கு அந்த கருமுட்டை உருவாகக்கூடிய திறன் அவங்களுக்கு அதிகமாகுது. அதே மாதிரி கருமுட்டை உண்டாகி அது கருவாக தங்கின பிறகும் இந்த மாதிரியான விரதம் இருந்தவங்களுக்கு அது தொடர்ந்து குழந்தையாக வளர்ச்சி அடையுது. என்ன காரணம்னு அதுக்கப்புறமா தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்தது. அது என்ன அப்படின்னு நம்ம போய் பார்த்தோன்னா, இந்த சஷ்டி விரதத்தில் பார்த்திங்கன்னா 6 நாள், அதாவது அந்த அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு 6 நாள் அதாவது விரதம் இருப்பாங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஒரே ஒரு மிளகு மட்டும் சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு மிளகை மட்டும்
எடுத்துப்பாங்க. அதாவது 2வது நாள் வந்து 2 மிளகு, 3வது நாள் வந்து 3 மிளகு, 4வது நாள் 4 மிளகு. ஸோ 6 நாள் முடிச்சுட்டு 7வது நாள் தான் வந்து அவங்க வந்து உணவே எடுத்துப்பாங்க. ஸோ இந்த விரதம் வந்து தம்பதியர் 2 பேருமே இருக்கிறது நல்லது அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விரதம் இருக்கும் பொழுது, இந்த குழந்தையின்மைக்கான முக்கியமான காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த கருமுட்டை சரியாக உருவாகாமல் இருக்குது. இதுக்கு வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே வந்து இந்த விரதம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு முக்கியமாக நார்மலுக்கு வருது. ஏன்னா நம்ம உடம்புல வந்து ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை வர்றதுக்கான முக்கியமான காரணம் அட்வான்ஸ்டு கிளைகேஜன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த கலோரிஸை லிவர் வந்து எலிமினேட் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் தான் வந்து இந்த அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு விரதம் இருக்கும் பொழுது குறையுது. அதே மாதிரி வந்து இன்சுலினோட அளவும் குறையுது. அதாவது இன்சுலினோட இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சு எல்லா ஹார்மோன்ஸும் அவங்களுக்கு நார்மலாக வருது. கருமுட்டை உருவாகக்கூடிய திறனும் அவங்களுக்கு அதிகமாகுது. இன்னொன்று, ஒரு 12லேருந்து 16 மணி நேரத்துக்கு மேலே வந்து அவங்க விரதம் இருக்கும் பொழுது அவங்களுடைய உடம்புல வந்து ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து நம்மளோட உடம்புல வந்து தூண்டப்படுது. அந்த ஆட்டோஃபேஜி அப்படின்னா என்னென்னா, ஆட்டோ அப்படின்னா செல்ஃப் அப்படிங்கிற பேர், ஃபேஜி அப்படின்னா வந்து ஈட்டிங்கிற மெத்தட். அதாவது செல்ஃப் ஈட்டிங். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் தன்னைத்தானே சாப்பிட்டு மறுசுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய இந்த ஒரு முறை தான் ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்கிறோம். இதற்காகத்தான் வந்து 2016 வந்து ஜப்பானை சேர்ந்த யோஷினோமா அப்படிங்கிற ஒரு டாக்டருக்கு வந்து நோபல் பரிசே கிடச்சிது. ஏன்னா நீங்கள் விரதம் வந்து இருக்கும் பொழுது உங்கள் உடம்புல வந்து இந்த ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற ஒரு முறை வந்து தூண்டப்படுது. ஆட்டோஃபேஜி அப்படின்னா என்ன பண்ணுது, இதனால் என்ன நமக்கு நன்மை கிடைக்கிது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதாவது செத்து போன செல்ஸ், ஒரு வயிற்றில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு முறை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து நம்மளுடைய இரத்த சிவப்பணுக்கள் வந்து 120 நாளைக்கு ஒரு முறை வந்து நமக்கு ரீப்ளேஸ் ஆகணும். இதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின் செல்ஸ் பார்த்திங்கன்னா 28 நாளைக்கு ஒரு முறை வந்து ரீப்ளேஸ் ஆகணும். இந்த பழைய செல்ஸ்லாம் எங்கே போகுதுன்னு யாராவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? எங்கே போகுது அப்படின்னா வந்து இதுதான் வந்து நம்ம வந்து மாதத்தில் வந்து ஒரு 2 நாளோ இல்லை வந்து வாரத்தில் 1 நாளோ விரதம் இருக்கும் பொழுது ஒரு 12லேருந்து 16 மணி நேரத்துக்கு மேலே இந்த ஆட்டோஃபேஜிங்கிற முறை தூண்டப்பட்டு நம்ம செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய லைசோசைம் அப்படிங்கிறது வந்து நம்ம தற்கொலை பைன்னு சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து தூண்டப்பட்டு அந்த செல்ஸ் எல்லாத்தையும் அழித்து, அதாவது நம்ம வைரஸ், பாக்டீரியாஸ், செத்துப்போன செல்கள் இது எல்லாத்தையும் அழித்து அதிலிருந்து நமக்கு வந்து புரோட்டீன்ஸாகவும் அமினோ ஆசிட்ஸாகவும், அதாவது ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணும். இந்த அமினோ ஆசிட்ஸும் ஃபேட்டி ஆசிட்ஸும் தான் நம்மளுடைய செல்லோட மெம்ப்ரைனுக்கு ஒரு முக்கியமான பொருள். இது ரெண்டும் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களோட ஷேப் மாறாது, கேன்சர் செல்களாக மாறாது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டயபெட்டிஸ், பிசிஓடி, பிபி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உடம்புல எப்போவுமே ஒரு லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சமாக அடிபட்டிங்கன்னா கூட வந்து ஒரு சகப்பாக மாறிடும். அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் சின்னதாக கூட வந்து அவங்களுக்கு வந்து அடிபட்டுச்சுன்னா பிரச்சனை மாறும். ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுக்கு இந்த உடம்புல லோ கிரேடு ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டோஃபேஜி முறைகளில் தூண்டப்படும் பொழுது நம்ம எப்படி குப்பையை வந்து மறுசுழற்சி பண்ணி உபயோகமாக மாற்றுறோமோ அது குப்பைக்கும் நல்லது, அது நம்ம உடம்பை விட்டு போகும், நமக்கு தேவையான நல்ல பொருளாகவும் மாறும். ஸோ இந்த முறைகள் மூலமாக வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸும் கொலஸ்ட்ரால் இது எல்லாமே வந்து குறைஞ்சு உடம்பு வந்து இயற்கையான நிலைமைக்கு வந்து மீண்டும் திரும்பி வரும்.